இது உங்கள் இம்சா மீடியாவின் யூடியூப் சேனல். أعوذ بالله من الشيطان الرجيم. விலக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து வளர்க்கக்கூடிய இறைவனான அல்லாஹ்வுக்கே ஆகும். அர்-ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். மாலிகி யௌமித்தீன். அவனே கியாமத் நாளின் அதிபதியும் ஆவான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழியாகும். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். அது உன் கோபத்திற்கு ஆகியோர் வழியும் அல்ல, நேர்வழி தவறியோர் வழியும் அல்ல. ஆமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விலக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ், அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு இல்லை. அவன் என்றென்றும் உயிருள்ளவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். லா தஅஹுதுஹு சினதுன் வலா நௌம். அவனைக் களைப்போ தூக்கமோ பாதிக்காது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானவை. மன் தல்லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذ்னிஹ். அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும்? யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். முன் இருந்தவற்றையும் பின் இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிவான். وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِّنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ. அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ. அவனுடைய அரசாட்சி வானங்களிலும் பூமியிலும் பரந்து நிற்கின்றது.
வலா யஊதுஹு ஹிஃப்துஹுமா, அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை. வஹுவல் அலியுல் அஸீம், அவன் மிக உயர்ந்தவனும் கண்ணியமிக்கவனும் ஆவான். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உங்கள் அனைவரையும் இன்சா மீடியாவின் யூடியூப் சேனல் வழி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தொகுத்து வழங்க நான் ஜஹ்ரா. நாம் 29 நாட்கள் முன்பு நோன்பு விட்டோம். இன்று நாம் ரமதானின் இறுதி நாளை அடைந்துள்ளோம். இன்று நாம் காணவிருக்கும் காணொளிகளை நமது ஜூன் மதரசா மாணவியர்கள் உங்களுக்காக தயார் செய்து வைத்துள்ளார்கள். முதலாவதாக இன்றைய குர்ஆன் ஆயத்களையும் ஹதீஸையும் கேட்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا خير في كثير من نجواهم إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس، ومن يفعل ذلك ابتغاء مرضات الله فسوف نؤتيه أجرا عظيما. ومن يشاكك الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونسله جهنم وساءت مصيرا. إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء، ومن يشرك بالله فقد ضل ضلالا بعيدا. إن يدعون من دونه إلا إناثا وإن يدعون إلا شيطانا مريدا. لعنه الله وقال لأتخذن من عبادك نصيبا مفروضا ولأضلنهم ولأمنينهم ولآمرنهم فليبتكن آذان الأنعام ولآمرنهم فليغيرن
يعلمن خلق الله ومن يتخذ الشيطان وليا من دون الله فقد خسر خسرانا مبينا يعدهم ويمنيهم وما يعدهم الشيطان إلا غرورا أولئك مأواهم جهنم ولا يجدون عنها محيصا والذين آمنوا وعملوا الصالحات سندخلهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا وعد الله حقا ومن أصدق من الله قيلا ليس بأمانيكم ولا أماني أهل الكتاب من يعمل سوءا يجز به ولا يجد له من دون الله وليا ولا نصيرا ومن يعمل من الصالحات من ذكر أو أنثى وهو مؤمن فأولئك يدخلون الجنة ولا يظلمون نقيرا ومن أحسن دينا ممن أسلم وجهه لله وهو محسن واتبع ملة إبراهيم حنيفا واتخذ الله إبراهيم خليلا ولله ما في السماوات وما في الأرض وكان الله بكل شيء محيطا صدق الله العلي العظيم. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. Rabbi shrahli sadri wa yassir li amri wahlul uqdatam min lisani yafqahu qawli. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஆகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பல இபாதத்களில் ஈடுபடுகிறோம். ஏனென்றால் இறைவனின் அன்பை பெறுவதற்காகத்தான். என்ன செய்தால் அல்லாஹ்வின் அன்பை பெற முடியும் என்று அல்லாஹ்வே இந்த ஹதீஸ் குதுசியில் கூறுகிறான். சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டிருக்கிறேன். அபி இத்ரீஸ் அல் ஹவுலானி அறிவிக்கிறார்கள். காலல்லாஹு தஆலா வஜபத் மஹப்பதி, என் அன்பு பின்வருபவர்களுக்கு கிடைக்கும். யார் அவர்கள்? லில் முத்தஹப்பீன ஃபிய்ய, எனக்காக ஒருவரை நேசிப்பவனுக்கும். வல் முத்தஜாலிசீன ஃபிய்ய, எனக்காக மஜ்லிஸிலே உட்கார்பவனுக்கும். வல் முத்தஸாவிரீன ஃபிய்ய,
எனக்காக ஒருவரையொருவர் சந்திப்பவர்களுக்கும் வல் முத்தபாசிலீன ஃபிய்ய மேலும் எனக்காக பரிசுகளை பரிமாறிக் கொள்பவர்களுக்கு எனது அன்பு வாஜிப் அதாவது கட்டாயமாக கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். மற்றவர்களை நேசிப்பது, நல்ல விஷயங்களில் கலந்து கொள்வது, நல்லவர்களை சந்திப்பது மற்றும் பரிசுகள் பரிமாறிக் கொள்வது, இது அனைத்துமே நாம் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடியவை தான். ஆனால் அதை நாம் அல்லாஹ்விற்காக செய்கிறோமா என்று நம்மை சுய பரிசோதனை அதாவது செல்ஃப் அனாலிசிஸ் செய்வது மிகவும் முக்கியம். மற்றும் ஒரு ஹதீஸில் எண்ணத்தை பொறுத்தே கூலிகள் வழங்கப்படுகிறது என்று நாம் அறிவோம். நாம் யாருக்காக இவை அனைத்தையும் செய்கிறோமோ அவர்களின் அன்பு கிடைக்கலாம், சில சமயம் கிடைக்காமலும் போகலாம். அப்படி கிடைக்காவிட்டால் நம் எதிர்பார்ப்பு கோபமாக மாறலாம். ஆனால் அதை நாம் அல்லாஹ்விற்காக செய்தால் அவர் நம்மை நேசிக்காவிட்டாலும் இறைவனின் அன்பு நிச்சயம் கிடைக்கும். மேலே கூறப்பட்ட ஹதீஸில் ஒன்று தெளிவாக புரிகிறது. அல்லாஹ்விற்காக செய்யப்படும் அன்புதான் அல்லாஹ்வின் அன்பை பெற்றுத்தரும். இன்ஷா அல்லாஹ் இந்த புனிதமான ரமதான் மாதத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் இறைவனுக்காக செய்து அவன் அன்பை பெறுவோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், எவ்வளவு அழகாக அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அடுத்த காணொளியை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறந்த பிறகு மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين وبه نستعين والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين محمد وآله وصحابه وأهل بيته أجمعين. الحمد لله. அன்பிற்குரியவர்களே, மிக உன்னதமான ரமதான் மாதத்தினுடைய கடைசி தருவாயில் நோன்பு நோற்று நோன்பு திறக்கக்கூடிய துஆ கபூலாகக்கூடிய இடத்துல நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரமதான் முழுவதும் நாம் நோற்ற நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
நாம் செய்த அனைத்து அமல்களையும் ஏற்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வாக்களித்த சொர்க்கத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கூறி, அன்பிற்குரியவர்களே, நோன்பு திறக்கிறதுக்கு முன்பாக ஒரு சிறிய விஷயத்தை நம்ம பேசிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம துவா செஞ்சுட்டு நோன்பு திறப்போம். அன்பிற்குரியவர்களே, நோன்பு முடிகிற நேரம், நோன்பு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து பெருநாள். பொதுவாகவே நாம் அந்த நோன்பில் காட்டுற அந்த பேணிக்கை அடுத்து வரக்கூடிய அந்த பெருநாளில் நம்ம கொஞ்சம் அலட்சியமாக இருந்துடுறோமோ அப்படின்னு தோணுது. அன்பிற்குரியவர்களே, பெருநாள் என்பது கூலி கொடுக்கக்கூடிய நாள். இருந்தாலும் கூட நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளும் கூட. இந்த நாளில் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் அழைச்சி புது துணி உடுத்தி வீட்டில் நல்ல நல்ல சமையல் செஞ்சு சாப்பிடுற ஒரு அழகான ஒரு நாள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருக்கு இது மிக உகப்பான ஒரு செயல். அடியார்கள் சந்தோஷமாக இருக்கிறத அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா விரும்புகிறவன். என்றாலும் கூட அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்தில் சில விஷயங்களை நாம் கவனத்தில் வச்சுக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல இப்படி சொல்றான், வஅபுதுல்லாஹ, அல்லாஹுவை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, இந்த அல்லாஹ்வுக்கு இணையாக ஈக்குவலாக எதையும் ஆக்கிறாதீங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்துக்கிறீங்க. அன்பிற்குரியவர்களே, பெருநாள் நேரங்கள் இல்லையா, அவங்கள்ட்ட துவாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பெற்றுக்கொள்றதெல்லாம் வழக்கம். ஆனால் இங்கே சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதையும் நாம் ஆட் பண்ணிக்கலாம். அல்லாஹ் தஆலா பெற்றோர் அப்படின்னு நிப்பாட்டிடல, வபிதில் குர்பா, சொந்தக்காரர்களிடத்தையும் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம பெருநாள் அன்னைக்கு நம்ம பேரண்ட்ஸை சந்திப்போம், சொந்தக்காரர்களை சந்திப்போம், இதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த பெருநாள் ஈதுல் ஃபித்ர் அப்படிம்போம். ஈதுல் ஃபித்ர், ஃபித்ரு அப்படின்னு சொன்னாக்கா நோன்பை விடுற ஒரு பெருநாள். ஆனால் நோன்பை எப்படி விடுறோம்னாக்கா ஜக்காத்துல் ஃபித்ர், ஃபித்ரா ஜக்காத் இருக்கு இல்லையா, அதை நம்ம கொடுத்துட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னாக்கா நோன்பை நம்ம விடுறோம். ஆக பெருநாள் அன்னைக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் நம்ம அதை எல்லோரும் செஞ்சிருப்போம். அன்பிற்குரியவர்களே, கொடுப்பதின் மூலமாக அன்றைய நாள் அந்த கொடுப்பதின் மூலமாக இந்த ஒட்டுமொத்த ரமலானுடைய நோன்பையும் அர்த்தமுள்ளதாக ஆக்கலாம். நாம சொந்தக்காரங்களுக்கு உணவளிக்கிறது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படி நிப்பாட்டிரல. வல் யதாமா, நாம் இந்த நேரத்தில் யத்தீம்கள், ஆதரவற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா, சிலவங்களுக்கு உணவு இருக்காது, சிலவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லா வசதிகள் இருக்கும், ஆனால் ஆக்கி கொடுப்பதற்கு ஆட்கள் இருக்காது, கவனிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காது. இவர்களையெல்லாம் நாம் சிந்தனையில் வைத்து கொள்ளலாம். இவங்களுக்கு சாப்பாடு இருக்குமா, இவங்களுக்கு இருக்குமா அப்படின்னு அவர்களையும் நாம் என்ன செய்யலாம்னு சொன்னாக்கா நம்ம உணவுகளோட நம்முடைய சாப்பாடுகளோட அவர்களையும் சேர்த்து கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய உத்தரவையும் நாம் ஃபாலோ பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நம்முடைய மகிழ்ச்சியான இந்த நேரத்தில் இவர்களையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இது மகிழ்ச்சியோடு நிற்காது, இதுவும் இபாதத்தாக மாறிவிடும். நம்முடைய பெருநாள் இதுவும் இபாதத்தாக மாறிவிடும். அன்பிற்குரியவர்களே, அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை கண்டினியூ பண்றான். வல் மசாக்கீன், மிஸ்கீன்கள், ஏழைகள்,
அவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாக்கா நாம கொஞ்சம் தேடி பார்க்கலாம். நம்ம ஆக்குறதோட கூட கொஞ்சம் ஆக்கி என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம அவங்களுக்கு சேர்த்து கொடுத்தோம்னாக்கா அன்பிற்குரியவர்களே, நாம ஆக்கும் பொழுது, நாம சாப்பிடும் பொழுது, அவர்களுக்கும் கொடுக்கும் பொழுது இது நம்ம வயிறு நிறைகிறதோட நம்முடைய மனசும் என்ன செஞ்சிடும் நிறைஞ்சிரும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பெருநாள் அன்றைக்கு பெரிய இபாதத்து செய்த மாதிரி ஆயிடும். அடுத்து அல்லாஹ் தஆலா, இது இறைவன் சொல்லுகிறது, சூரா நிசாவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லிக்கிட்டு வர்றான், வல் ஜாரிதில் குர்பா, நம்முடைய நேபர்ல இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க யாராவது பக்கத்துல இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு நல்ல முறையில் நடந்துக்கிறீங்க, அவங்களையும் அழையுங்க, இல்லாட்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விடுங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வல் ஜாரில் ஜுனுப், சொந்தக்காரர்கள் அல்லாத நேபர்ஸ், சொந்தம் அல்லாத நேபர்ஸ். அன்பிற்குரியவர்களே, நேபர்ஸ் பக்கத்துல இருக்கிறாங்க இல்லையா? ஆக்சுவலி நம்ம ஒவ்வொரு பிளாக்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம பக்கத்து வீட்டுகள் எல்லாம் ஆட்கள் இல்லைன்னு இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஃப்ளோரே காலியா இருந்துச்சுன்னா நம்மளால தூங்கவே முடியாது. நம்மளை தூங்க வைக்கிறவங்களே அவங்க தான். எனவே அன்பிற்குரியவர்களே, இவர்களையும் நாம் சேர்த்துக் கொள்வோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை இங்க நான் சுட்டி காட்டுறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாஸால ஜிப்ரீலு யூசீனு பில் ஜாரி ஹத்தா லனன்து அன்னஹு சயுவர்ரிசுஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்கிட்ட வசியத் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வசியத்து அதாவது நேபரை பத்தி, பக்கத்து வீட்டுக்காரங்களை பத்தி வசியத்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, என்னுடைய வாரிசாக ஆக்கிடுவாங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு, என்னுடைய சொத்துக்கு வாரிசு ஆக்கிடுவாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்கா இந்த நேபர்ஸை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்ட்டு ஹதீஸ்ல பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரியவர்களே, பக்கத்து வீட்டுக்காரங்க, வல் வஸ்ஸாஹிபு பில் ஜம்பி, நமது நண்பர்கள், நம்முடைய வியாபாரத்தில் இல்லாட்டி வேலை செய்கிற இடங்கள்ல இந்த நண்பர்கள், இவர்களுக்கு உணவு கொடுத்து விடலாம், இல்லாட்டி கூப்பிட்டு என்ன செய்யலாம் சொன்னாக்கா சாப்பிட சொல்லலாம். வழிப்போக்கர்கள், வபனி சபீல் வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரம், நீங்க யாரையெல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க, வழக்கரம்னாக்கா அந்த காலங்கள்ல அடிமைகள், இந்த காலங்கள்ல என்ன செய்யலாம் சொன்னாக்கா வீட்டுல வேலை செய்யறவங்க, இவர்களுக்கு. அன்பிற்குரியவர்களே, இதையெல்லாம் செய்துட்டு நாம யா அல்லாஹ் இதை நீ சொன்னதால் நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா அன்பிற்குரியவர்களே, பெருநாள் ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கிறத தாண்டி அது இபாதத்தாக என்ன செஞ்சிடும்னாக்கா மாறிடும். அன்பிற்குரியவர்களே, எனவே நாம் இந்த பெருநாளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மளுக்கு வழிகாட்டியது போல இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆக்கணும்னாக்கா நம்முடைய நோன்பும் இந்த பெருநாளும் மிக அர்த்தமுள்ளதாக ஆகும். இன்ஷா அல்லாஹ் நம்ம துவா செஞ்சுட்டு நம்ம நோன்பு திறந்துக்குருவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்த யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت وأعوذ بك من شر ما صنعت وأبوء لك بنعمتك علي
وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم إنا نسألك الجنة ونعوذ بك من النار. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا يا أرحم الراحمين. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا يا أرحم الراحمين. اللهم ربنا تقبل منا دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا يا مولانا إنك أنت التواب الرحيم. يا الله யா ரஹமர் ராஹிமீன், எங்களை படைத்து இந்த உலகத்திற்கு அனுப்பி நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ எங்களுக்கு உறவுகளை தந்தாய் ரஹ்மானே. நாங்கள் நிம்மதியாக தூங்கி எழ எங்களுக்கு நல்ல வீடு தந்தாய் ரஹ்மானே. எங்களுடைய மானத்தை பாதுகாத்து எங்களுடைய கண்ணியங்களை நாங்கள் பெற எங்களுக்கு அழகான உடைகளை வழங்கினாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் ஆரோக்கியமாக நாங்கள் வேலை செய்ய போய் வர எங்களுக்கு ஆரோக்கியமான உடலை தந்தாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், இவைகளுக்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம் ரஹ்மானே. நாங்கள் உன்னுடைய அடியார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னிடம் நாங்கள் சத்தியம் செய்திருக்கிறோம், உன்னிடம் நாங்கள் உறுதியளித்திருக்கிறோம். உன்னை வணங்குவோம், உனக்கு கட்டுப்படுவோம் என்று நாங்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறோம். யா அல்லாஹ், இதை சில நேரங்களில் நிறைவேற்றுகிறோம், சில நேரங்களில் நாங்கள் மறந்து விடுகிறோம். ஆனால் நாங்கள் நிறைவேற்றினாலும் மறந்தாலும் யா அல்லாஹ், எங்களுக்கு வழங்கக்கூடிய நியாமத்தை மட்டும் நீ மறக்கவில்லை ரஹ்மானே. நீ எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை நாங்கள் உணர்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களால் முடிந்த அளவு உன்னிடம் வாக்குறுதி அளித்ததை நாங்கள் நிறைவேற்ற முயற்சிக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல், நிறைவேற்ற விடாமல் ஷைத்தான் எங்களை தடுத்து கொண்டிருக்கிறான் ரஹ்மானே. யா அல்லாஹ், ஷைத்தானுடைய தீங்குதலை விட்டும் உன்னிடத்திலே நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் ரஹ்மானே. யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு வழங்கிய நியாமத்தை எடுத்து சொல்லக்கூடிய இந்த நேரத்திலே யா அல்லாஹ், நாங்கள் செய்த தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் யா அல்லாஹ் பிழை பொறுத்தருள் ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த ரமலானிலே நாங்கள் நோற்ற நோன்புகளை ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் தொழுத தொழுகைகளை ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் வழங்கிய சதகாக்களை, ஜகாத்துகளை ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் செய்த அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள் யா ரஹ்மர் ரஹீம். யா ரப், யா அல்லாஹ், நாங்கள் செய்த அமல்களிலே குறை வைத்திருந்தால்
அதை நிவர்த்தி செய்து ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் யாவரின் மீதும் உனது கருணையான ரஹ்மத்தான பார்வையை பொழிந்தருள் ரஹ்மானே. யா அசீஸ், யா கஃபார், யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு சொர்க்கத்தை வழங்கிடு ரஹ்மானே, நரகத்தை ஹராமாக்கி வைத்து விடு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்தருள் ரஹ்மானே. யா அசீஸ், யா கஃபார், யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், இந்த ரமலானை முழுமையாக எங்களுக்கு வழங்கியது போல யா அல்லாஹ், அடுத்த ரமலானையும் எங்களுக்கும் எங்களுடைய அன்பிற்குரியவர்களுக்கும் வழங்கியருள் யா ரஹ்மர் ராஹீம். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார் வஅத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார். யா அஸீஸ், யா கஃபார், யா ரப்பல் ஆலமீன். ஸல்லி யா ரப்பி அலன் நபி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் وآله وأصحابه وأهل بيته أجمعين والحمد لله رب العالمين. تقبل الله منا ومنكم تقبل يا كريم. الحمد لله. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நோன்பு திறக்கிற நேரம் 7:17. இன்ஷா அல்லாஹ் நாம நியத்து சொல்லிட்டு நோன்பு திறப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம லக சும்து வ பிக ஆமன்து வ அலைக தவக்கல்து வ அலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், உனக்காகவே நோன்பு நோற்றேன், உன்னையே ஈமான் கொண்டேன், உன் மீது தவக்குல் வைத்தேன், உன்னுடைய உணவை கொண்டே நோன்பு திறக்கிறேன், என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الله أكبر الله أكبر. أشهد أن لا أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح.
اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمدا الوسيلة والفضيلة والشرف والدرجة العالية الرفيعة وابعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته يوم القيامة إنك لا تخلف الميعاد. யா அல்லாஹ், பரிபூர்ணமான இந்த அழைப்பின் நிலை பெறும் தொழுகையின் இறைவனே, எங்கள் தலைவர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்பதையும் மேன்மையையும் உயர் பதவியையும் நீ வழங்கிடுவாயாக. மேலும் அவர்களுக்கு நீ வாக்களித்துள்ள மகாம மஹ்மூத் எனும் தலத்தில் அவர்களை எழுப்புவாயாக. கியாமத் நாளில் அவர்களுடைய பரிந்துரையை நீ எங்களுக்கு வழங்குவாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவன். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நீங்கள் அனைவரும் நோன்பு திகழ்ந்திருப்பீர்கள் என்று நாம் நம்புகிறோம். நேர்மையுடன் செய்யும் சிறிய உதவிகளும் பெரிய பரக்காவை தரும். இதை பற்றி கற்றுக்கொள்ள நமது தொடக்க நிலை மாணவர்கள் ஒரு காணொளியை தயாரித்துள்ளார்கள். வாங்கள் அதை பார்க்கலாம். Irfan, is he coming? I think so. He texted me this morning saying he will come. What time did he say he will come? He said that he will come around 10:30 a.m. But now it's 11 a.m. Can you text him and ask if he's reaching soon? Maybe we need to have some patience. He looks like a good buyer in Carousel, so maybe he has some errands to run. Let's just wait for him. Is that him? Oh yeah, that's definitely him. Assalamualaikum. Walaikum salam. Are you Irfan? Yes. Oh, I'm here to buy the laptop. Oh yes, this is it. Yeah, so this is a Lenovo laptop. He has about 8 GB RAM inside and he has all the storage platforms. It's good enough for you. Well, to be honest, I don't know that much about laptops, so if there's no issues, I'll just buy it. Okay, come, let me just turn it on to show you how. So as it is starting out, let me show you that the screen can actually bend easily, but it doesn't affect the view. If you check here for the battery life, is only 33%. So you need to be plugged in mostly and you can replace the battery. There's no issues with the charging. Okay. The rubber lip around here is all torn off, which is common and is unavoidable. So it's not an issue. There are a few scratches and dents here, right here. You see? It's right here. All over this place. And yeah, and then one more thing is that see this space key and the enter, it can be easily detached, and but you can attach it together easily as well. So yeah, that's about it. If you're ready, we can seal the deal. I didn't know there were this many defects. Can you like lower down the price to like 100? No. How about 250? Okay, alright, fine. $175. And I'll give you a stand as well. The laptop stand is useful for elevation of the laptop. I'm sorry, I'll be back soon. What happened to you, Irfan? If this person came this far for the laptop,
should be okay with the price. Now, we just missed an excellent opportunity of him buying our laptop. Now, we go to him and give him the laptop for the agreed payment. Maybe he will not even buy it. Perhaps he won't even sell his laptop. Raihan, in the end of the day, we are all Muslims. So we all have to practice integrity. And did you know that there's a hadith that says, At-tajirul aminus saduqul muslim ma'ash shuhada'i yawmal qiyamah. The trustworthy Muslim merchant will be with the martyrs on the day of resurrection. If I have to sell just to lie to sell this metal piece, I'd rather not ask for payment. Guys, are you aware that I can hear your conversation? I expect you guys to be honest since we are Muslim, but I didn't know that you were going to be dishonest. So sorry brothers, I cannot take this laptop. Assalamualaikum. Take care. Okay. Irfan, you just missed an excellent opportunity. Now you're never going to sell this laptop. It's okay, Raihan. At least I won't be losing my akhirah. அடுத்ததாக நமது லோக பிரமின் மாணவர்கள் தயாரித்துள்ள The Amazing Creation of Allah கார்டு பற்றி ஒரு அழகான சிறப்பு அங்கத்தை பார்க்கலாம். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome back to the Amazing Creations of Allah series. Today's journey will take us into one of the most peaceful and magical places on earth, the forest. Forests are huge areas filled with trees, plants, animals, and amazing signs of Allah's creativity. Every leaf, every tree trunk, every animal living inside, all of them show us how powerful and perfect Allah's creation is. A human can plant a single seed, but no human can create a whole forest. Forests grow, flourish, and support life only by the will and power of Allah. They are among the great natural wonders that Allah alone creates. Allah mentions the beauty of the plants and trees in the Quran. In Surah An-Nahl, Allah says He brings forth for you crops, olives, date palms, grapes, and every kind of fruit. This ayah reminds us that all the plants and trees growing on earth comes from Allah's mercy. Forests are full of life. Look closely. You will find birds singing, insects crawling, animals running, trees standing tall for hundreds of years. Every creature relies on the forest to survive, and Allah provides for each one. Forests are one of the biggest blessings from Allah. They give us fresh air to breathe, wood for building, fruits and medicine, shade and coolness, homes for countless creatures. Without forests, life on earth would be very difficult. Allah made forests part of a perfect system. Trees clean the air, store water, make rain more likely, and keep the earth cool. The balance is so perfect that only Allah could create it. Allah has made us caretakers of the earth, so we must take care of the forest, not waste paper, not cut trees without a reason, and always protect nature. Taking care of Allah's creation is a form of ibadah. Jazakallahu khairan for watching. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. எவ்வளவு அழகாக நினைவூட்டல் அல்லவா! ஒவ்வொரு மரமும் பறவையும் அல்லாஹ்வின் அற்புத சக்தியை நமக்கு நினைவூட்டுகிறது. நம்மளோட preschool மாணவர்கள் இன்று நமக்காக Tiny Words Big Thanks என்ற ஒரு சிறப்பு காணொளியை தயாரித்துள்ளார்கள்.
Alia, what is that you're reading? Oh, it's a story about being thankful. Do you want me to tell you? Yes, please. There was a little boy who always said, Alhamdulillah. That means all praise and thanks to Allah. Like someone shared a snack or taught him something new. Wow, even tiny words like Alhamdulillah matters a lot. Exactly. It's a small word but makes people happy. And makes Allah happy too. I can teach you a simple way to say thank you to Allah. Really, I want to learn. The word is Alhamdulillah. That means thank you, Allah. Alhamdulillah. Perfect. You can say it when someone shares with you. Every time you say it, Allah is happy with you. Allah even tells us this in the Quran. وَإِن تَشْكُرُوا يَرْضَهُ لَكُمْ. Ayat means when we say Alhamdulillah and feel thankful, pleased with us, and happy with our hearts. Being thankful helps our heart feel calm and full of happiness. When we notice the good things in our lives, even little things, it helps us feel more peaceful and more joyful. Even when things are hard and we feel sad, saying Alhamdulillah reminds us that Allah is taking good care of us. He knows what is best for us and He never forgets us. When saying Alhamdulillah, it also helps us seeing the good of us. We start to notice the sunshine, the birds and family and friends, and even the food we eat. Being thankful also inspires us to be kind to others. When we are grateful for what we have, we want to share it and make others happy too. And the best part is, even a soft whisper of Alhamdulillah is heard by Him. That is why saying Alhamdulillah is so special. It's a small word but it brings big joy for us and the people around us, and most importantly for Allah. So let's try to say Alhamdulillah every day for everything we have and for everything we learn, because Allah always knows what is best for us. I didn't know one tiny word to do so much. Let's pretend I share a snack with you. Alhamdulillah. When we learn something new, we can say Alhamdulillah. When someone teaches us a good habit, we can say Alhamdulillah. Even when things are hard or we feel sad, we can still say Alhamdulillah. It shows we trust Allah no matter what. That's very beautiful. I'll try to say Alhamdulillah. Alhamdulillah for this moment and for you, Zahra. Alhamdulillah for you too, Ayah. Alhamdulillah for everything. சிறிய வார்த்தையான அல்ஹம்துலில்லாஹ் எப்படி நமக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது என்று கற்றோம். ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றியுள்ள நல்லவற்றை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். சில நேரங்களில் நமக்கு சோம்பல் வரும் அல்லவா? அப்போது நம்ம நேரத்தை சரியாக பயன்படுத்துவது எவ்வளவு நல்லது என்பதை பார்க்க போகிறோம். நமது உயர்நிலை மாணவர்கள் கொடுப்பில் உள்ள பரக்கா என்ற தொடரில் இருந்து ஒரு சிறிய காணொலியை தயாரித்துள்ளார்கள். வாங்கள் அதை பார்க்கலாம். பாத்திமா எழுந்துரு, மദ്രാസக்கு போகணும், நேரத்துக்கு அங்க இருக்கணும்.
அம்மா இன்னைக்கும் மദ്രസാவா 2 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும். அது ரொம்ப நேரம் எடுக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே போறாங்க. ஃபாத்திமா, விளையாடினா நல்லா தான் இருக்கும்மா. ஆனா நீ அல்லாவுக்காக சில நேரம் செலவழிச்சா அதுக்கான பலன் எப்போதும் இருக்கும்மா. அந்த நேரம் தான் உனக்கு உண்மையிலே அருமையான நேரம். சரி அம்மா, ஆனா சில சமயம் ரொம்ப போரிங்கா இருக்கும். நீ நல்ல மனசோடு போமா. நீ நினைத்த விட அல்லாஹ் தாலா உன் நாளை இன்னும் இனிமையாக ஆக்குவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துமா. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பாடம் நேரத்தின் அருமை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க போகிறோம். இத பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் என்ன சொல்லி இருக்கிறான்னு பார்க்கலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர், காலத்தால் சத்தியமாக. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் இழப்பில் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர், நம்பிக்கை கொண்டவரையும் நற்செயல் செய்பவரையும் தவிர. உஸ்தாதா, சில சமயம் மദ്രസാல ரொம்ப நேரம் இருக்கிறது போல தோன்றும். அப்ப என்ன செய்யலாம்? நல்ல கேள்வி ஆயிஷா. அந்த நேரத்துல நீ நினைச்சு பாரு. நீ அல்லாஹ்வின் பிளெஸிங்ஸை அறிகிறாய், குர்ஆன் ஆயத்தை கற்றுக்கொள்கிறாய், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிக் கொள்கிறாய், ஜமாத்தாக சேர்ந்து அனைவருடனும் அல்லாஹ்வின் வீட்டில் தொழுகிறாய். அந்த 4 மணி நேரம் உனக்கு அமைதியை தருகிறது. மாஷா அல்லாஹ், அதாவது அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணல என்று சொல்றீங்களா? ஆமாம் மரியாம், நமக்கு கிடைத்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு வாய்ப்பு. அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிற நேரத்துல தான் உண்மையான நிஹ்மத் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், நிஅமதானி மக்பூனு ஃபீஹிமா கஸீரு மினன் நாஸ் அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். மக்களில் பலர் அதிகம் வீணடிக்கும் 2 பிளெஸிங்ஸ் அல்லது அருட்கொடைகள், நல்லது செய்வதற்கான ஆரோக்கியம் மற்றும் நேரம். உஸ்தாதா, இது வரைக்கும் நான் நேரத்தை பத்தி இவ்வளோ யோசிச்சதில்லை. இனிமே மദ്രസா நாள் வரும்போது நான் சந்தோஷமாக போவேன். அல்ஹம்துலில்லாஹ், அதுவே நல்ல மாற்றம். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு துஆ சொல்லலாம். اللهم إنا نسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. ஃபாத்திமா, உன் முகம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமாம், உஸ்தாதா சொன்னது என் மனதில் ஒலிக்கிறது. அல்லாஹ்வுக்காக நேரம் செலவிடுவது வீணா போகாதுல. அதுதான் உண்மையான மகிழ்ச்சிகளை. ஆமாம், இனிமே சனிக்கிழமை மஸ்ஜிதுக்கு வருவதற்கு நான் ஆவலாக காத்திருக்கிறேன். நேரம் அல்லாஹ் தாலாவின் பரிசு. இனிமே அதை அல்லாஹ் தாலாக்காக மேலும் செலவிடுவோம். சில நேரங்களில் சோம்பல் வந்தாலும் அல்லாஹ்வுக்காக நமது நேரத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் என்று கற்றோம். வாங்க, நாமும் ஒவ்வொரு நாளும் அதை முயற்சி செய்வோம். அடுத்ததாக இரவினிடமிருந்து நெருப்பிலிருந்து பாதுகாப்பை கேட்பதற்காக துவாவை ஓதுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதானின் 3ஆம் 10 துவா. அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நாரி வஅத்ஹில்னல்
ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், அகிலத்தார்களின் இரட்சகனே, எங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்து இன்னும் எங்களை சொர்க்கத்தில் நுழைய செய்வாயாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய காணொளிகள் ஒரு நிறைவை நாடுகின்றன. காணொளிகள் உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு காணொளியை நாளை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இம்சா மீடியா யூடியூப் சேனலில் இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடன் தொடர்ந்து இணைந்து இருங்கள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.